This meeting is being recorded. So last 2-3 points, important points பார்க்கலாம் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணிருக்கேன் டாபிக்ஸ். ஸோ ஒன் இஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். டச் கன்சோல்ல உள்ள எல்லாரும் லாகின் பண்ணி பார்த்தீங்களா? இது வரைக்கும் ஒரு தடவை வச்சு சகுந்தலா, சோபனா, யாரெல்லாம் இன்னும் லாகின் பண்ணல? டச் கன்சோல் ஆக்சஸ் நான் கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் இன்னும் பண்ணல? இன்னும் பண்ணி பார்க்கல. Shobana, Arivali, Sonu, have you logged in Search Console? No, sir. No. So start today by logging in and check what are the parameters, what are the values under performance and in index. Okay. So நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் you will get a practical experience. Else it will be like a theoretical class. Daily you are coming, attending the class and then going. Then you will be remembering for that particular day. Then after 1 week, then when I ask some questions, you will not able to remember. So that should not be the case. Everyone daily you touch the topic what I am teaching. Okay. The next day recorded videos are also available. You go through that videos if you have any doubts, or you can ping me directly for any queries. Or call me, anything you would like to know. Even if I'm not answering your call, message. Okay. So daily that touch base should be with the topics whatever I'm teaching. It should be there. Else it will be very very difficult at the end of the day. When you look at after 4 months, you may forget what are the things which we teach in the first day class, second day class, third day class. So the touch should be there because this 4-month dedication I'm expecting from everyone. Because all the data sir I'm sharing with you. Okay, see these are all company details, but still I'm sharing with you all guys because you want to learn the real time data, not some like theoretical class telling about some data. It is not like that. You are learning whatever our company gets the data that I am sharing with you, which is very important and useful to you. Now we go to the topic. In settings, there is an option called change of address. Normally, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு URL சேஞ்ச் ஆகும். appincoimbatore.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பைத்தான், ஜாவா இந்த மாதிரி நிறைய பேஜஸ் நம்ம வச்சிருக்கோம். இந்த URL பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் இல்ல ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர் வாட் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு URL வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த கீவேர்டு அங்கே வச்சிருப்பாங்க. இந்த URL வந்து பாத்தீங்கன்னா கீவேர்டு ஆகுது. இந்த கீவேர்டு அப்பப்போ மாத்திரக்கும் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. நான் வந்து பைத்தான் கோர்ஸ்ன்னு வேணா எனக்கு பைத்தான் ட்ரைனிங்னு வச்சுக்கிறேன். இனிஷியலா ஏதோ ஒரு இதுல வச்சுட்டேன். இப்ப பார்த்தா எனக்கு அந்த தான் நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. அந்த கீவேர்டை நான் கொண்டு வரணும். இல்ல ஃபுல் ஸ்டாக் பைத்தான் கோர்ஸ்ன்னு கோயம்புத்தூர் நான் மாத்தணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தோணும். ஸோ இந்த URL சேஞ்சஸ் வில் ஹேப்பன் இன் மெனி கம்பெனிஸ். ஓகே, இந்த URL பதில் எனக்கு இன்னொரு URL டெக்னிக்கலா நீங்க ரொம்ப ஈஸியா ரீநேம் பண்ணிட்டு போயிடலாம். உங்களோட சர்வர்ல போயிட்டு அந்த ஃபைல் இருக்கிற இடத்துல வேர்ட்பிரஸ்ல ரீநேம் பண்ணிட்டு போயிடலாம். வித்தின் 1 செகண்ட் யூ வில் கெட் த நியூ URL. பட் என்ன ஆகுதுன்னா இந்த URL எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நீங்க கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் நம்ம எழுதியிருப்போம். இந்த பிளாக்ல பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். மீடியம்ல நீங்க பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு போட்டு லிங்க் கொடுத்துருப்பீங்க. ஆனா நீங்க என்ன ஆகுது, இப்ப பைத்தான் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர்னு ரீநேம் பண்ணிட்டீங்க. இங்க ஒர்க் ஆகும். ஆனா இதை சார்ந்து இருக்கிற மற்ற இடத்துல எல்லாம் வந்து பைத்தான் கோர்ஸை தேடி போய் அந்த லிங்க் தேடும். அப்ப அந்த கோர்ஸுங்கிறது இல்லை, உங்க சர்வர்லயே இருக்காது. பிகாஸ் யூ சேஞ்ச் தட் நேம். அப்ப என்ன ஆகும், யூ வில் கெட் சம் எரர் லைக் 404 பேஜ் நாட் ஃபவுண்ட், இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு எரர் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் ரீடைரக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. 301 302 2 ரீடைரக்ட் எழுதுவாங்க. 301 வந்து பெர்மனன்ட், 302ங்கிறது டெம்பரரி ரீடைரக்ட் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ நம்ம பெர்மனண்டா எழுதுறப்ப இந்த ரீடைரக்ட் பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இப்போ இருக்கிறது வந்து சேஞ்ச் டு பைத்தான் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் நம்ம ரீடைரக்ட் ஆப்ஷன் எழுதும். ஸோ இது வந்து இட் ஹேப்பன்ஸ் வித் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நடக்கும். இது இயல்பு. அப்போ ரீடைரக்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மீடியம்ல இருந்தோ இல்ல பிளாக்ல இருந்து எப்போ இந்த பழைய URL தேடி போனாலும் ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும். அதனால உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. கூகுள் வந்து உங்களுக்கு ஃபைன் பண்ணாது. ஓகே, இல்லாட்டி என்ன ஆகும்னா கூகுள் யோசிக்கும், ஒவ்வொரு தடவை லிங்க் தப்பா கொடுத்துருப்பாங்களா, இந்த வெப்சைட் எதுக்கு நான் காமிக்கணுங்கிற கன்ஃபியூஷனுக்கு அதுவே ஆகும். ஸோ அதனாலதான் ரீடைரக்ட் அப்படிங்கிறது நம்ம எழுதுவோம்.
இது குவைட் காமன். எஸ்சிஓல வர்றப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபார் த ஆன்லைன் டீம். எஸ்சிஓல எப்படி ரீடைரக்ட் எழுதுறது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதே இது சம்டைம்ஸ் வந்து என்ன, எனக்கு ஆப்பின் கோயம்புத்தூர் .comஏ வேண்டாம், எனக்கு ஆப்பின் கோயம்புத்தூர் .1.comனு வேணும், இல்ல ஆப்பின் டெக்னாலஜி கோயம்புத்தூர்னு மாத்தணும், ஆர் ஈத்தர் சர்வீசஸ் ஏதோ ஒரு அதே நேம்ல கிடையாது, ஏதோ ஒரு இது நான் மாத்தணும் அப்படின்னா இதை ரீநேமோ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதான் டாப் லெவல் டொமைன். நம்ம GoDaddyயோ ஹோஸ்ட்கியர்லயோ எங்கேயோ புக் பண்ணிருக்கோம். அங்க போய் ரீநேம் பண்ண முடியாது. 1 இயருக்கு இந்த இதுதான் வேலிடிட்டி அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு கிரியேட் a நியூ டொமைன். இன்னொரு டொமைன் நான் வந்து இனிமேல் ஆப்பின் கோயம்புத்தூர்னு எனக்கு வேண்டாம், அந்த நேமே எனக்கு வேண்டாம், நான் வந்து மோகன் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு நான் ரன் பண்ண போறேன் அப்படின்னா புது டொமைன் நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன், மோகன் கோயம்புத்தூர். என்ன பண்ணுவேன், இதே மாதிரி அப்படியே காப்பி பண்ணி இந்த யூஆர்எல்ஸ் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் தூக்கி அதில் போட்டுருவேன். எனக்கு எல்லாமே நம்மளோட ப்ராப்பர்ட்டி. எனக்கு பழைய இதுல இருந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி புது இதுக்கு நான் மாத்திடுவேன். ஆனா என்ன ஆகும், மாத்துறதுனால அட்வான்டேஜ் ஓகே, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடக்குது, நான் இன்னொரு கம்பெனிக்கு மாத்துறேன் அப்படின்ட்டு. பட் இது ஒரு 10 வருஷமா நான் வச்சிருந்தேன் இந்த ஆப்பின் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு டொமைன். புதுசுக்கு இன்னொன்று மாத்துறேன், அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அந்த புது இருக்கு? டொமைன் அத்தாரிட்டி டெக்னிக்கலா வந்து பழசுக்கு அதிகமா இருக்கும், புதுசுக்கு 0வா இருக்கும். ஆப்பின் டெக்னாலஜின்னு ஆப்பின் டெக்னாலஜி சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம வெப்சைட்ல வந்துட்டு இருக்கும், அது வராம போயிடும். ஸோ இதுதான், இது வந்து எஸ்சிஓல ஒரு இதா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, எஸ்சிஓல நம்ம இத்தனை நாள் வந்துட்டு இருந்தோம், இவ்வளவு லீட் எடுத்துட்டு இருந்தோம், இந்த கீவேர்டுக்கெல்லாம் நம்ம ரேங்க் ஆயிட்டு இருந்தோம், இத்தனை இருந்தது, இவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, 1,75,000 இம்ப்ரெஷன்ஸ் வந்து 3 மாசத்துல வந்தது. நான் திடீர்னு இதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு போறப்ப இதுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அந்த வெப்சைட் இருக்கிற வரைக்கும் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இங்க வந்து புதுசா இப்பதான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப யாராச்சும் தேடினாங்கன்னா மோகன் கோயம்புத்தூர்ங்கிறது வராது இமீடியட்டா. அப்ப அதனால அந்த ஆர்கானிக்கா நம்மளுக்கு நடக்கிற ஒரு பிசினஸோ எல்லாமே மாறும். அதே சமயத்துல நம்ம தான் அந்த பழைய கம்பெனிங்கிற இது எல்லாமே நம்மளுக்கு விட்டு போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பழசும் இதுவும் ஒண்ணுதான், இப்ப நாங்க புதுசா மாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. நீங்க பொதுவா நீங்க உங்களோட பேரெல்லாம் மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணணும், பேப்பர்ல ஏதாவது விளம்பரம் கொடுக்கணும், அந்த கெசட்ல போய் மாத்தணும், என் பேர் முதல்ல இப்படி இருந்தது இப்ப மாறி இருக்கு, நீங்க வாட்டி மாத்தி விட்டுறலாம், யாருக்கு தெரிய போதுன்னு விட்டுறலாம். பட் நீங்க ஒரு ஆதார் கூட இல்ல ஏதோ ஒன்று எடுக்க போறப்ப பழைய இதெல்லாம் கேட்கறப்ப நீங்க அப்ப கொண்டு காமிக்க வேண்டியது. அதே மாதிரிதான் இங்க. ஸோ ஆப்பின் கோயம்புத்தூர் .com இருந்தாலும் புதுசா மோகன் கோயம்புத்தூருக்கு மாத்துறீங்க, இட் வில் ஒர்க். பட் ஆனால் அந்த கிரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு வராது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கூகுளுக்கு நம்ம சொல்லலாம், என்னோட பழைய வெப்சைட் ஆப்பின் கோயம்புத்தூர் இருந்துச்சு, இப்போ அதைத்தான் நான் வந்து புதுசா மாத்திருக்கேன், இனிமேல் சர்ச் ரிசல்ட்ஸ்ல எல்லாம் மோகன் கோயம்புத்தூர் கொண்டு வந்துரு அப்படின்னு நம்ம சொல்றதுதான் இந்த ஏரியா. இது ரேரா இட் வில் ஹேப்பன். ஏன்னா டொமைனை மோஸ்ட்லி எல்லாரும் மாற்ற மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை மாத்திர சுச்சுவேஷன் வந்து வரலாம், சில பேருக்கு வரும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு. இன்ஃபார்ம் கூகுள் when your site moves to a new address. ஆப்பின்னு சர்ச் பண்ணா மோகன் கோயம்புத்தூர் வராது. அது வந்து உடனே வராட்டி கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 3rd பேஜ்ல இருந்து வரும், 4th பேஜ்ல இருந்து அப்படி ஸ்லோவா வந்து ஸோ ரிலேட் பண்ணிக்கணும். இனிமேல் நம்ம இதைத்தான் காமிக்கணும் எஸ்சிஓல ஆர் கூகுள்ல அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு எப்படி பண்ணணும்னா, நீங்க மோகன் கோயம்புத்தூர் .com இதே மாதிரி தான் இந்த சர்ச் கன்சோல்ல புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆட் பண்றது? சர்ச் கன்சோல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணனும்னா ஓனர் அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ் அதுல டொமைன் பேர்ல வச்சு லாகின் பண்ணலாம். அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் வந்து அதுல என்ன பண்ணுவீங்க, அதுல கரெக்ட்டா அது ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், டொமைன் அண்ட் யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் காமிக்கும். வெரி குட். நம்ம வந்து ஒரு யூஆர்எல்னா நமக்கு யூஆர்எல் மட்டும் நம்ம காப்பி பண்ணி இல்ல, நீ வந்து மோகன் கோயம்புத்தூர் ஆட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, எப்படி ஆட் பண்ணுவீங்க? ரெண்டு ஆப்ஷன் வரும், அவர் சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் சொல்லிட்டாரு. அடுத்து மோகன் கோயம்புத்தூர் .com இந்த சர்ச் கன்சோலுக்குள்ள இதுக்குள்ள நான் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுறேன், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன பண்ணுவீங்க அடுத்து? நம்ம வந்து மோகன் கோயம்புத்தூர் .com உள்ள நம்ம மோகன் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லுங்க. கண்டினியூ கொடுத்தோம்னா பண்ணி கொடுத்தோம்னா நம்ம இன்னொரு இடம் எந்த இடம்? அது வந்து போஸ்டிங். வெரி குட். சீகான் இருக்கு. சீகான் வந்து நம்ம அதுக்கு நம்ம இதுல ஒரு HTML உள்ள போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம டேரக்டா இந்த டவுன்லோட் பண்ணி
cPanel லாகின் பண்ணி அந்த சர்வர்ல ரூட் ஃபோல்டர்ல போடணும்னு சொல்லுவாங்க. அதாவது mohancoimbatore.com/ அப்படின்னா ரூட் ஃபோல்டர்ல ஓட்டாதான் ஸ்லாஷ் இந்த இது வர்ற மாதிரி .html C12 எல்லாம் இருக்கணும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஃபைல் இருந்ததுன்னா 123 வரும். இது ரீநேம் பண்ணி இது அந்த அளவுக்கு தான் இருக்கணும். .html நீங்க அங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இங்க ஆட் ஆயிடும். நீங்க தான் ஓனர், உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறது பண்ணுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். வேலிடேட் அண்ட் அப்டேட் அப்படின்னா இதுல இருக்கிற அத்தனை பேஜும் இதுல கொண்டு வந்தோம். கொண்டு வந்தது எப்படின்னா ரீடைரக்ட், ஒவ்வொரு பேஜும் நீங்க ரீடைரக்ட் பண்ணணும். appincoimbatore.com/python course in Coimbatore redirect to mohancoimbatore.com/python course in Coimbatore ஆர் எந்த யூஆர்ல அங்க இப்படி எல்லா யூஆர் உங்களுக்கு வந்து ஒரு 50 பேஜ் உங்களுக்கு எஸ்இஓல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 50 பேஜையும் ரீடைரக்ட் பண்ணணும் இண்டிவிஜுவலா. ரீடைரக்ட் டு புது வெப்சைட். அதுதான் இங்க செக்லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு கேட்கு. வேலிடேட்னு கேட்கிறப்ப எந்த இதுல இருக்கிற எக்ஸிஸ்டிங் யூஆர்ல என்னென்ன அது ரீடைரக்ட் டு இந்த இது அப்படிங்கிறது பண்ணணும். இல்ல தேவையில்லாத யூஆர்ல எக்ஸிஸ்டிங்ல டெலிட்டே பண்ணி விட்டுருங்க, அது வேஸ்டா போயிடும். தேவையான யூஆர்ல எல்லாமே வேலிடேட் பண்ணி 2 காலம் மாதிரி இருக்கும். பழைய யூஆர்எல் ரீடைரக்ட் டு நியூ யூஆர்எல் எல்லாமே வச்சுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அங்க என்ன தேடினாலும் கூகுள் வந்து இந்த புது யூஆர்ல கொண்டு வந்து காமிக்கிறோம். பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் நீங்க தேடுறப்ப ஆப்பின் கோயம்புத்தூர் பதில mohancoimbatore.com/python course. அப்ப நீங்க எஸ்இஓ ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டியது இல்லை. நீங்க இத்தனை நாள் பண்ணி வச்சிருந்த அத்தனை கிரெடென்ஷியல்ஸும் உடனே நியூவா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பாதியில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குதான் இந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதை ரேரா பண்ணுவீங்க, இந்த ஆப்ஷன் வராது. பட் என்னன்னா செக்லிஸ்ட் மாதிரி அதை கேட்கும். இந்த இது பண்ணிட்டீங்களா எஸ் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்புறம் அது புதுசா அதை எடுத்து நீங்க சரியா பண்ணல அப்படின்னா மறுபடியும் எஸ்இஓல ப்ராப்ளம் ஆகும். ரீடைரக்ஷன் வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே தான் கொடுக்கும். ஆமா, டொமைன் அத்தாரிட்டில கொஞ்சம் மாறும். பட் அது முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரெடென்ஷியல்ஸ் எடுத்துக்கும். டொமைன் அத்தாரிட்டி இந்த டிராபிக் வரதான் அதெல்லாம் வரும். 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் மற்ற கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதனாலதான் சொன்னேன், தேர் வில் பி ஸ்மால் ஸ்லோ டவுன் இருக்கும். ஆனா 0ல இருந்து ஆகாது, அதுதான் சொல்லுவாரு. ஒரு பாதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த பாதின்னு ஏன் சொல்லணும்னா இப்ப இவரு சதீஷ் சொன்ன மாதிரி டொமைன் அத்தாரிட்டியில் இனிமேல் தான் டெவலப் ஆகும். நீங்க அந்த பழைய பேக்லிங்ஸ் அதெல்லாமே வந்து இதுக்கு வந்துடும். அத்தாரிட்டிங்கிறது சில இதெல்லாம் பாதியில இருந்து வர்றதுனால அதனால அது பெரிய டிவியேஷன்ஸ் இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும். அதை நம்ம கொண்டு வந்துடலாம் அது சீக்கிரம். அதுதான் வந்து இந்த validate and to change your site you must set up 301 redirects from the old site to the new one and perform any other relevant steps அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பேரண்ட் டொமைனை நீங்க மாத்தணும் அப்படின்னா வித்தவுட் லூசிங் யுவர் மாத்துறது ஒன்றும் இல்லை, கிரியேட் பண்ண அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பட் வித்தவுட் லூசிங் யுவர் எக்ஸிஸ்டிங் இது அப்படிங்கிறப்ப இதை பண்ணணும். இல்லை உங்களுக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும். mohancoimbatore இது அப்படியே இதுவும் வேணும் அதுவும் வேணும், ரெண்டு பண்ண முடியாது. ஒண்ணு மட்டும் தான். இந்த டொமைன் இனிமேல் நான் யூஸ் பண்ண போறேன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதோட அப்படியே மாத்து. எனக்கு இதுவும் வேணும் அது வேணும்னா அது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டெவலப் பண்ண முடியாது. இதுல இருந்து அப்படியே அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுங்க. ஸோ யூசர் பர்மிஷன்ஸ்ல இப்போ நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். யாராச்சும் இல்லைன்னா பாருங்க. இவங்க சோபனா மேம் மட்டும் கொடுத்தாங்க, கிருபாருக்கு கொடுத்தாரு. இல்லை இப்போ நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து இவங்களோட இப்போ அந்த குரூப்ல வந்து சஞ்சய் போட்டுருவாங்க. ஒரு சர்ச் கன்சோல் டாஸ்க் ஒன்று யூல் பி ஆஸ்க்டு டு டு. அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல ஏதாவது போடுவாரு. அது எல்லாமே எழுதி ஒரு டாக்குமெண்ட்ல கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சர்ச் கன்சோல் போய் படிச்சு பார்த்து பண்ணிட்டாருன்னா
அவருன்னா போடல, கிளாஸ் முடிவுக்குள்ள நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன். இல்லை நம்ம குரூப்ல பழைய இதில் இருக்கும். நீங்க இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மாட்டேன். பட் யூடியூப்ல போனீங்கன்னாலும் சர்ச் கூகுளோட நிறைய வீடியோ வந்துருச்சு. கூகுளோடது தான் பார்க்கணும். பட் சம்டைம்ஸ் இது இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூகுள் சர்ச் சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்தந்த இதுக்கு ஒவ்வொரு சேனல் வச்சிருக்காங்க. Looking for straightforward solutions to a அப்பப்போ ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க, நீங்க அதை பாருங்க. இன்ட்ரோ டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் சர்ச் கன்சோல். Looking for straightforward solutions to a Google search. Or maybe you just want some inspiration on improving your presence on search. Well, we've got you covered. At Search Central, we're the one-stop shop for all your search needs. Brought to you by the folks behind, well, Google Search. You'll receive all the latest. இதுல நிறைய வீடியோஸ் நல்லா இருக்கும். லேட்டஸ்ட் வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, பெருசா யாரும் பாக்குறது இல்லைன்னா. பட் கூகுளே கொடுக்கறதுனால நான் இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்றேன். அவங்களோட ட்ரைனிங் இதுல சர்ச் கன்சோல். The Search Console training series is back. In this third season, we'll discuss ways for you to become more data-driven when it comes to your search. ஒரு வீடியோ அதுல போட்டுருக்காரு. நிறைய டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. நீங்க அதெல்லாம் போய்க்கு வேண்டாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா பாருங்க, இல்லை அப்பப்போ டிப்ஸ் வர பாருங்க. இல்லை நீங்க கொடுக்குற ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே ஓகே. ஏன்னா ஒண்ணு ஆரம்பிச்சா நம்ம வேறைக்கே போயிடும். இது வேணா பார்க்க பெர்ஃபார்மன்ஸ். Hi, I'm Daniel Weisberg, search advocate at Google. And in this video, வாய்ஸ் கேக்குதுங்களா? சங்கலோ வீடியோட வாய்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன். கேக்குதுங்க சார். கேக்குது. நான் போட்டு வரேன். ஒரு 8 minutes பார்க்கலாம், ஸ்லோவா பாருங்க. I'll talk about how to use Search Console to monitor your site's performance in Google Search. By the end of this video, you should be able to find data to answer important questions about your site. For example, how often people see your website in search results and click to visit it? What are the top search queries used to discover your site's content? Which countries, devices, and search features work best for your site? Those are just a few questions. Let's dive deeper and find even more interesting insights you can learn about your site's performance on Google Search. The performance reports are divided into two sections, Search and Discover. All accounts have data on Search. In addition, websites that have accumulated meaningful search traffic in Discover will see a report for it. In this video, I'll focus on search performance, as it is the most common use case. Before we go into the details of the report, I want to say a few words about metrics and dimensions, which are fundamental concepts to understand the data. Metrics are quantitative measurements. They are the numbers you see for each of the columns of a table or on a chart. They usually describe how much and how often. For example, in the performance report, you'll find 4 metrics:
impressions, the number of times your site appeared in a search result, clicks, the total number of times users clicked from a search result to your website, average click-through rate, or CTR, the percentage of impressions that resulted in a click, average position, the average position of your site in search results, based on its highest position whenever it appeared in a search result. Dimensions are attributes of your data. They usually describe who did something or where it happened. For example, the dimension countries indicates the country where searches for your site originated, like United States or Japan. The dimension pages indicates the page that was viewed on a search or was clicked by a user. Note that pages refer to the canonical page, which means that if you have duplicate pages, only one of them will be shown. You can read more about it in our Help Center. The performance report is built out of three main elements: the filter bar, the chart, and the table. Let's start with the chart, as it's the most beautiful visual element. An image is worth 1,000 words. The first thing you need to know about the chart is that you can choose the metrics that you want to see, including impressions, clicks, average CTR, and average position. In order to see the trends for different metrics, you simply need to click the metrics themselves to add or remove them from the chart. Note that if you add or remove a metric, it will update both the chart and the table. The table element allows you to break down the metrics according to the possible dimensions that you can see just above the table: queries, pages, countries, etc. You can click each of those dimensions to see a table with the metrics for that dimension. For example, if you click countries, you will see a list of all countries where your site was shown in search results and how many clicks it generated. Here are 4 ideas on what to look for when analyzing your performance data. Low click-through rate. If the number of impressions is significantly higher than clicks, or, in other words, if the click-through rate or CTR is very low for a query or a page, you might need to create better titles and snippets in search results in order to make your site more attractive to users. Missing search queries. If search queries that you expect to see don't appear, your site might not have enough useful content relevant to those queries. Missing pages. If important pages on your site are not in the pages list, there might be an issue with them. In that case, you should use Inspect-URL to find out why. We'll go over this tool in the next video. Branded search queries. Check how many queries show your site when the user does or doesn't include a specific string, such as your site's name. These might show interesting areas where people are searching for content directly related to your brand. I'll talk about how to use filters in a second. Those are just a few examples of what information you can learn from the default reports. But sometimes, checking the aggregate dimensions and metrics might not be enough. Filtering data can help you find interesting insights about your performance on search by helping you to explore a more specific scenario. To do so, use report filters. You'll find them just above the chart. Alternatively, you can simply click a relevant role in the table, such as a specific country. Doing that will filter the data in all the performance report to include only the clicked country. Let's try a filter. Click New on the filter bar above the chart. You'll be asked to choose a dimension for which you'd like to create the filter. You can currently add filters for each of the dimensions available on the tables, and also search type and date. Here are some filters that may help you understand your search traffic. Check what queries or pages are bringing traffic through image search results by adding a search type filter and choosing image. All the tabs in the report will update to provide you only image search results. You can then review the queries, the pages, and the countries that are working best for image search. Check the trends for desktop and mobile by adding a device filter. In this case, it might also make sense to use a comparison filter, choosing both mobile and desktop. This will add both devices to the chart and tables and allow an easy comparison between them. It might be interesting to look at a CTR comparison between mobile and desktop for queries, pages, and countries. This information can help you understand your search audience better.
Check where your site is trending upwards and downwards by adding a country filter. Visit the Countries tab of the report and click the country with the highest amount of traffic. This will filter the entire report to include only this country. Check the pages and queries most common in this and other high traffic countries to inform your international targeting strategy and localization priorities. Note that when filtering by queries or pages, the results shown in the chart might not add up to the total shown in the table. For example, if you create a query filter not containing your brand name and another one containing your brand name, they'll probably not add up to the chart total. The reason is that there are some queries that are anonymized by Google for privacy reasons when filtering. In addition, there is a limit to how many queries the table can show. See the documentation to learn more about this. Another important detail about the data is that when looking at different parts of the performance report, part of the metrics is aggregated by site and part is aggregated by URL. These can generate a few discrepancies. I won't go over all the details, but I suggest you visit our Help Center article using the link below to better understand the data available. Well, I hope you learned a few tricks to understand and optimize your performance on Google search. In the next video, ஸோ இந்த ஒரு சாம்பிள் வீடியோ நம்ம பார்த்தாங்க, நமக்கு பார்த்ததே தான் அவரு சொல்றாரு. பட் இதுல ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்றாரு, மெட்ரிக்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாரு. நார்மலா இது வந்து நாட் ஒன்லி ஃபார் சர்ச் கன்சோல், நீங்க எங்க பொதுவாக நீங்க எடுத்தீங்கனாலும் கூகுள் ரிலேட்டட் எடுத்தீங்கனாலும் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்பர்ஸ்ல சொல்லுவாங்க. அதாவது பர்சன்டேஜ், 0.1, 1, 5, 10 இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்பர்ஸ்ல வர்றதெல்லாம் மெட்ரிக்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிளிக்ஸ் நடந்திருக்கு, நம்பர்ஸ் எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு சிடிஆர், எவ்வளவு ஆவரேஜ் பொசிஷன், இது எல்லாமே மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த ஹூ வேர் அப்படிங்கிற மாதிரி, யாருனால ஒருத்தருனாலயா இல்ல எந்த கண்ட்ரியில நடந்திருக்கு, எந்த கொரி, நம்பர் இல்லாம வருது பாத்தீங்களா, அது எல்லாமே டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ எப்பவுமே ஒரு டேட்டா எடுத்தீங்கன்னா மெட்ரிக் டைமென்ஷன்ஸ் நார்மலா சொல்லுவோம். நாட் ஒன்லி சர்ச் கன்சோல், பொதுவாகவே நம்ம சொல்றோம் மெட்ரிக்ஸ்ங்கிறது விச் கேன் பி ஷோன் இன் நம்பர்ஸ். இது வந்து ஆல்பபெட்ஸ்ல வர்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்பபெட்ஸ்ல கொரி வரலாம், இமேஜ், டெக்ஸ்ட் ஆர் வாட் எவர் இது வர்றது எல்லாமே இல்லை. அதை வந்து மெஷர் பண்றது எதுனா குவான்டிட்டியில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்டு ஒன்று சொன்னார், மெட்ரிக் அண்ட் டைமென்ஷன்ஸ். ஸோ மெட்ரிக்ங்கிறது இந்த நம்பர்ஸ்ல வர்றது, டைமென்ஷன்ஸ்ங்கிறது இந்த மாதிரி வேர்ட்ஸோ இல்லை நேமோ சிட்டிஸோ டிவைசஸ் எது வந்ததுனாலும் நம்பர் இல்லாமல் வர்றது எல்லாம் இதெல்லாம் மெட்ரிக்ஸ், இது டைமென்ஷன்ஸ் அப்படிங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னா பிராண்டிங் ஒன்றாவது தான் சொன்னாங்க, கிட்டத்தட்ட நம்மளும் அதை சொல்லியிருந்தோம். ஸோ ஆப்பின் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ்ல எவ்வளோ வருது அப்படிங்கிறது தான் நம்ம பிராண்டிங் ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது அவருக்கு சொல்கிறார், queryலயே போட்டுடணும். ஏன்னா ஒரு queryல மட்டும் ஆப்பின் இருக்காது, மல்டிபிள் இதில் இருக்கும், புரிஞ்சுங்களா. ஸோ ஆப்பின் டெக்னாலஜின்னு தேடுவாங்க, ஆப்பின்னு தேடுவாங்க. அதனால எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆப்பின் இருக்கோ அதனால தான் query ஃபில்டர் போட்டீங்க அப்படின்னா ஒன்லி ஆப்பிள் மட்டும் உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து டோட்டல் எவ்வளோ நீங்க இதுல ஒவ்வொன்றா நீங்க கண்டுபிடிக்கலாம். எந்த பேஜ் வந்து பிராண்டிங்க்கு அதிகமாக கொண்டு வந்துருக்கு, ஸோ ஹோம் பேஜ் தான் அதிகமாக பிராண்டிங், அதுக்கு இன்டர்ன்ஷிப் அதை தேடுறப்ப எல்லாமே ஆப்பின் டெக்னாலஜின்னு தேடுறாங்க. எந்த இதுக்கு பிராண்டிங் நம்ம டோட்டலா 5% என்னமோ நம்ம எடுத்துக்கணும், 5+% வந்து பிராண்டிங்க்கு நம்ம இருக்கோம். அதே இதுல அந்த பிராண்டிங்க்கு உங்களுக்கு அதிகமாக கொண்டு வந்தது எதுன்னா ஹோம் பேஜும் இன்டர்ன்ஷிப் பேஜ். ஸோ இது வந்து இருக்கு. அபவுட் அஸ் பேஜும் தேடுறேன், who is that அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்ப இன்டர்ன்ஷிப் பேஜ் வந்ததுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன ஆகுது, நீங்க அந்த 5%ல நீங்க எடுத்து பார்க்கலாம். அதுல இதோட 90% கான்ட்ரிபியூட் பண்ணது 80%. அப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கன்வெர்டட் என்கொயரிஸ். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறப்ப டைரக்டா கம்பெனி தேடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்து அனலிசிஸ் பண்றது தான் ஒவ்வொரு டேட்டாவும் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். Okay. So நம்ம make sure that okay. So இப்ப டாஸ்க் குரூப்ல ஆட் பண்றாங்க, நான் அதை பத்தி சொல்றேன் உங்களுக்கு.